முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல் கடவுள் ஆவார் விநாயகர். ஓம் எனும் ஓம்கார கடவுளாகி இருப்பவர் விநாயகர். யானை முகமும் மனித உடலும் 4 கரங்களும் பெருத்த வயிறு கொண்ட விநாயகப் பெருமாள் அருள் வடிவான தெய்வம் பிள்ளையார் ஆவார். வேண்டுவருக்கு வேண்டிய வரத்தை தந்து அருள் புரிவார். வேதங்கள் போற்றும் வேலமுகத்தோனே, அனைவருக்கும் அருள் பாழும் ஆனை முகத்தோனே, கஜமுகனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்ற சதுர்த்தி அன்று அவதரித்தார். இவர் சிறப்புகள் பல உண்டு. அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். காக்காய் வடிவத்தை கொண்டு அகத்தியர் கமலண்டத்திலிருந்து கொண்டு காவேரி நதியை கவித்து காவேரி நதியை பெருகி ஓட செய்தார். முருகன் வள்ளிய மனம் புரிவதற்கு யானை வடிவில் சென்று உதவி செய்தார். வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதினார். சிந்தூரன் ஆகிய சில அசுரர்களை விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து அழித்தார். ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி தினம் வரும். ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, இன்னொன்று தைப்பிறை சதுர்த்தி ஆகும். அதுலேயும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தைப்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்றும், வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. அன்று விநாயகர் அவதாரம் எடுத்த தினமாகும். அன்றைய தினத்தன்று தான் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீடுகளிலும் பொது இடத்திலையும் எல்லாரும் கூடி விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்து அதை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாகும். விநாயகர் தோன்றிய வரலாறை இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் பார்வதி தேவி நீராட கொளக்கரைக்கு சென்றார். அப்போ தனக்கு காவலுக்கு யாரும் இல்லையென்று தான் கொண்டு போன மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தையை செய்தால் அதுக்கு உயிர் கொடுத்தாள். அந்த குழந்தையிடம், நான் நீராட போகிறேன், எனக்கு காவலாக இரு, உள்ள யாரையும் அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டு சென்றாள். ரொம்பவே பொறுப்பாக காவல் காத்து கொண்டு இருந்தார் விநாயகப் பெருமாள். அப்போது அங்கே வந்த சிவபெருமான் உள்ள நுழைய முயன்றார். ஆனால் சிறுபாலகனுக்கு வந்திருப்பது பார்வதி தேவியின் மணாளன் என்று தெரியாம தடுத்தான். சிவபெருமான் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீறக்கூடாது என கூறி சிவபெருமானை தடுத்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டினார். பின்பு உள்ளே சென்று விட்டார். சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவி, உள்ளே எப்படி வந்தீர்கள்? எனக்கு காவலாகி நின்ற குழந்தை உங்களை தடுக்கவில்லையா என்றாள். அதற்கு சிவபெருமான், சிறுவன் என தடுத்தான், நான் அவன் தலையை துண்டித்து விட்டேன் என்று கூற பார்வதி தேவி மனமொடிந்து, நான் உருவாக்கிய குழந்தையை நீங்கள் அழித்து விட்டீர்களா என்று அழுதாள். சிவபெருமானிடம் மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் தருமாறு கேட்டாள். அதனால் மனமெறிங்கிய சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி, எந்த ஒரு குழந்தை தாய் வேறு திசையிலே நோக்கி பிள்ளை வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டான். சிவபெருமாள் சொல்படி கணங்கள் போக முதலில் அங்கே பார்ப்பது ஒரு யானைக்குட்டி படுத்திருப்பது. அதனால் அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த ஆண் குழந்தை உடலில் ஒட்ட வைத்தார். அதுக்கு சிவபெருமாள் உயிரிட்டார். ஆனால் பார்வதி தேவியோ, நான் உருவாக்கிய பிள்ளை இதுவல்லையே, இந்த பிள்ளை யார் என்ற பார்வதி தேவி கூற, அன்றைய தினம் பார்வதி தேவி கேட்ட காரணத்தால் தான் விநாயகருக்கு பிள்ளையார் என்று பெயரில் அழைக்கப்படுகிறோம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. சதுர்த்தி திதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு முடிகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 8:45 வரை, 10:45 11:45 வரை, மாலை 4:30 5 மணி வரை நல்லாயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நாம் பிள்ளையார் சிலையை வாங்கக்கூடிய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம வாங்கி வரக்கூடிய விநாயகர் சிலைக்கும் வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலையோ அல்லது ஃபோட்டோக்கோ நம்ம மிகவும் எளிமையாக எப்படி பூஜை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் நீராடி வீட்டை சுத்தப்படுத்தி மாவிளை தோரணம் கட்டி அலங்காரம் செய்து வீட்டில் உள்ள பிள்ளையாருக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம், தேன், பன்னீர் இந்த பொருட்களால் அபிஷேகம் செய்து பிறகும் சந்தனம், குங்குமம் போட்டு வைத்து பிறகு வஸ்திரம் அணிவிக்க வேண்டும். பூநூல் சாற்றி அருகம்புல் மாலை, எருகம்புல் மாலை எல்லாம் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மண் பிள்ளையாரை எல்லாரும் வாங்கி வழிபடலாம். மண் பிள்ளையார் வாங்கும் பொழுது விநாயகரை பூஜை அறையிலோ இல்லை என்றால் ஒரு மேடை அமைச்சு அது மேலே மனை வைத்து அதில் விநாயகரை அமர வைக்கலாம். அந்த மனை மேலே வாழை இலையோ அல்லது ஒரு தட்டை வைத்து அதில் பச்சரிசி போட்டு அதை பரப்பிட்டு அதில் ஸ்வஸ்டிக் சின்னம் ஓம் என்று வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு வாங்கி வந்த களிமண் விநாயகரை அமர செய்யலாம். நாம் விநாயகரை வாங்கும் பொழுதும் வெறும் கையில் வைத்து வாங்கி கொண்டு வரக்கூடாது. ஒரு மணப்பலகையோ அல்லது தட்டுலேயோ மஞ்சள் குங்குமம் வைத்து அக்ஷதை போட்டு கொண்டு போய் தான் விநாயகரை வாங்கி கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளே விநாயகரை அழைக்கும்போது அப்படியே எடுத்து கொண்டு வரக்கூடாது. வாசலில் கற்பூர ஆரத்தி காட்டிட்டு கொண்டு வரணும்.
மனம் கட்டுப்பாடு இல்லாமல் அலையும் ஆன்மாவை கட்டுப்படுத்தி பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு இருக்குது. அதனால விநாயகர் வழிபாடும் போது நம்ம ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம பூஜை அறையிலோ இல்லை விநாயகர் அமர செய்ய இடத்துலையோ நம்ம வரைஞ்சிட்டு நம்ம பூஜை பண்ணணும். அன்றைய தினம் நம்ம தவறாமல் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எடுத்து அதில் பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றிலை மேலே அதை வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் அதை சொருகி வச்சுட்டு நம்ம வழிபடணும். ரூ. 1 நாணயத்தை எடுத்து அதில் மஞ்சளில் வைத்து பிள்ளையார் தொப்பிலில் வைக்கணும். பிள்ளையாருக்கு பூநூல் வஸ்திரம் சாத்திட்டு சந்தனம் போட்டு வைத்து அருகம்புல் மாலை எருகம்புல் மாலை அணிவித்து வெற்றிலை பாக்கு பல வகையான பழங்கள் வைத்து விநாயகருக்கு படைக்க கொழுக்கட்டை சுண்டல் மோதகம் இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே வைத்து குத்து விளக்கு காமாட்சி விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 21 பூக்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்தால் மிகவும் சிறப்பானது. நம்மளுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு 5 பூக்கள் 5 இலைகளால் அர்ச்சனை செய்து நம்ம எளிமையாக வழிபாடு செய்யலாம். வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு எல்லாருமே செய்யக்கூடிய வழிபாடு. எந்த தெய்வத்துக்கு இல்லாத தனி சிறப்பு விநாயகர் பெருமாளுக்கு இருக்குது. நவகிரக தோஷங்களை விலகி பொன் பொருள் ஆயுள் ஆரோக்கியமும் சகல சௌபாகியங்களும் கொடுப்பார் நம்ம விநாயகர் பெருமாள். எல்லாருக்கும் அருள வேண்டும். அன்றைய தினத்தன்று 108 விநாயகர் போற்றி படித்து அர்ச்சனை செய்யலாம். விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தந்தோ தந்தி பிரச்சோதக. விநாயகர் பெருமாள் எல்லாருக்கும் அருள வேண்டும் என வேண்டி இந்த பதிவினை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நித்திகா சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமானது சரவண பவமே.